அடுத்ததாக வேர்க்கடலை. நன்றாக வறுத்துவிட்ட வேர்க்கடலையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக முந்திரி பருப்பு. பொன்னிறமாக வறுத்த முந்திரியும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ஏலக்காய். நன்றாக வறுத்துவிட்ட ஏலக்காயும் எடுத்துக்கொள்ளலாம். அற்புதமான முறையில் குதிரைவாலி, மாப்பிள்ளை சம்பா, வெள்ளைச்சோளம், வேர்க்கடலை, ஏலக்காய், முந்திரி பருப்பு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்து ஒன்றாக எடுத்து வைத்துள்ளோம். இதை அரைத்து தூள் செய்ய வேண்டும். 100 மில்லி பாலை நன்றாக காய்ச்சவும். கொதித்த பசும்பாலை அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். நன்றாக கொதித்துவிட்ட நாட்டு பசும்பாலில் நாம் அரைத்தெடுத்த பொடியிலிருந்து 1 தேக்கரண்டி சேர்த்து நன்கு கலக்கவும். அதிகப்படியான அதீத மருத்துவ குணம் நிரம்பிய இந்த பொடியை நாம் கொதித்த நாட்டு பசும்பாலில் சேர்த்து கலக்கி வைத்துள்ளோம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை காலை மாலை இதை பருகி வந்தால் படிப்படியாக உடல் அதீத பலம் அடையும். உடல் திடகாத்திரமாக இருக்கும். ஒரு சுறுசுறுப்பு தன்மை ஏற்பட்டு உடலுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான இந்த குதிரைவாலி சத்து மாவை தினம்தோறும் பயன்படுத்தினால் உடல் வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஆகையால் தினம்தோறும் இதை பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அது விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.